ஹோட்டல் போவீங்களா வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டேன். அப்படியே போயிருவேன் மக்கா, நேரம் ஆயிட்டல. நம்ம போயிட்டு வரேன். கதவை சாத்திக்கிட்டு இருக்கட்டி அங்க ரூமுக்குள்ள இருந்துகிட்டு இங்க திறந்து போட்டுட்டு இருக்காத. நாய் பூனை ஏதாவது உள்ள நுழைஞ்சிரும். பூனைலாம் வந்து மீன் கறி வச்சா மனசுக்கு ஓடி வந்துரும். அங்க பின்னாடி கதவையும் திறந்து போட்டுறாத. சரிம்மா. நைனி 4 மணி ஆகும்போதுக்கு வரதுக்கு மத்தியானம் ஒழுங்கா சுவார போட்டு தின்னுடுங்க. ஆளுக்கு 2 பொரிச்சு மீன் எடுத்துக்கணும் மக்கா. மீன் கடந்து சண்டை போட்டு அடக்கூடாது. அக்கால பாத்துக்க. சரிம்மா. வசந்தி கடத்து கூப்பிட்டு அடக்க. அம்மா போயிட்டு வரேன்னு. சரி. எம்மாடி போயிட்டாவ. கதவை சாத்திட்டு முதல்ல உள்ள வேலையை முடிச்சிருவோம். வசந்தி கிளம்பி நிக்கிறியம்மா? போமாமா. சரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சூவ வேற சும்மா கலத்தி உள்ள வர முடியலையா? நல்லா டைட்டா இருக்கு பத்துட்டுங்க. மாட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதான் வெளியே நின்று கூப்பிட்டு கிடந்தேன். அப்படியேம்மா நான் குளிச்சு மத்துக்க. எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு ஹோட்டலுக்கு கிளம்பினாதான் எனக்கு நல்லா இருக்கும். அதான் கடந்து குளிச்சுட்டு கிடந்தேன். சரி வா. நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? நான் மீன் குழம்போ பொரிச்சதும் வச்சிருக்கேன் மத்துக்க. அவி சுவார் வச்சுட்டாவா? போன் பண்ணி கேட்டேன் சின்ன பொண்ணுகிட்ட. அவ அப்படி சொன்னதுனால சுவாரை எடுத்துட்டு வரல பத்துக்க. அப்படியே நானும் இந்த வாளியில பிரியாணி வச்சிருக்கேங்க. சரிம்மா. நான் நினைச்ச மாதிரியே இப்படி உட்கார்ந்துருக்கா சின்ன பொண்ணு. ஓ என்ன யோசனை? ஒண்ணு இல்லங்க. எதையும் திங்க் பண்ணிட்டு இருக்காதன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமே என்ன? எங்க நான் எதையுமே நினைக்கலங்க. வயிறு முட்டை சாப்பிட்டது அப்படி இருக்குது. அதான் படுக்க முடியாம அப்படி சாஞ்சு உட்கார்ந்துருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. சரி நீ நினைக்காம இருக்கிறது வர சந்தோஷம் தான். என்னது? சூடா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன குடி. டீ குடிச்சிட்டே டேப்ல மூவி பாக்கிறது உனக்கு நல்லா பிடிக்கும்ல? என்ன பாரு. என்னங்க டீ குடிக்காதன்னு சொல்லுவிய, அதிகமா போன் டேப்லாம் யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவிய. இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் நீங்களே கொண்டு தாரியே? நான் தான் சொல்லுவேன். ஆனா உனக்கு இதென்ன ஃபீல் குட்டா இருக்குது. இப்ப நீ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். மூவியாவது பாத்துக்கிட்டு இரு. அப்படியாவது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதான்னு பாப்போம். தேங்க்யூங்க. என்ன இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? மாறி உன்னைய புரியாம மாதிரி யார புரிஞ்சுக்கிட்டது? என் உயிர் என் உலகம் எல்லாம் நீ மட்டும்தான். உங்க பிள்ளைகளே என்ன இருந்தாலும் அவையும் உனக்கு அடுத்ததான். நீ பெத்து கொடுத்தது தானே. நான் பாத்துட்டு வேலை அங்க கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. பாத்துக்க லாகின்ல தான் இருக்கேன். போய் பாக்கணும். போறேன்னு. சரிங்க. நான் பிடிச்சுக்கிட்டியா? பிடிச்சுக்கிட்டேன். சரிம்மா. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. டீ குடிச்சுட்டே அப்படி மூவி பாப்போம். டிகாசன் நல்லா கூட்டி போட்டு சீனி எல்லாம் நல்லா தூக்கல போட்டிருக்காரு. இப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு டீ குடிச்சா என்ன சுகமா இருக்குது. இந்த ஃபீல் எதுலயுமே வரமாட்டேங்க. சின்ன பொண்ணு எங்க வாங்க. வசந்தி அக்கா என்ன சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கா? இது என்னது போனா? இல்ல டேப். வாங்குங்க கட்டில உட்காருங்க. எங்க இருங்க. சரிம்மா. எப்பா என்னக்கோ நடந்து வந்திய? ஆமா உன்னை மாதிரி எங்கள்ட்ட பைக்கா இருக்குது. பைக்ல வரதுக்கு ஒண்ணு வாங்கிர வேண்டியதானே. உங்ககிட்ட இல்லாத ரூபாயா? உனக்கு என்னட்டி நீ சொல்லுவா? பைக் வாங்கணுங்கிற பியாசை எடுத்தாலே வாயை மூடிட்டு இருங்காரு எங்க வீட்டுக்காரரு. ஏன் வசந்தி நான் பண்ண காரியம் அப்படி இல்லக்க. சின்ன பொண்ணுக்கு ஸ்கூட்டி ஒர்க்க வாட்டி பக்கையும் கொண்டு போய் சவுடு இப்படி ஆக்கிட்டு வந்தோம்ல. அத எங்க வீட்டுக்காரவி பார்த்தாவல உனக்குலாம் ஸ்கூட்டி இந்த ஜென்மத்திலே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாவங்க. என்ன இப்படி சிரிக்கிறிய? எனக்கு ஸ்கூட்டி கிடைக்காம இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ரெண்டு பேருக்கும். அப்படி இல்லம்மா முருகேஷ் சொன்னதை கேட்டு சிரிக்கேன். என்னக்கா செய்ய அவருக்கு வாங்கி தரதுக்கு மாட்டி. அதுக்கு கரெக்டா ஒரு காரணம் வர கிடைச்சிட்டா இனி போவாத அதையும் பிடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. ஏக்கு அந்த அண்ணன்ட்ட கேட்டு என்ன? நம்ம கடையை சீக்கிரம் தொடங்கி நல்ல பிசினஸ் வளர்ந்துட்டுன்னு வைங்க. ஸ்கூட்டி என்ன காரே எடுத்துடலாம் 4 மணிக்கு எடுத்துட்டு எங்கனாலும் நம்ம 5 பேரும் சேர்ந்து சுத்தலானக்க. சுத்தலாம். பெட்ரோல் எழுதி இருக்கிறதுக்கு பதிலா தண்ணின்னு எழுதி தண்ணி ஊத்திட்டு சுத்துவோம்மா. பெட்ரோல் விக்கி விலைக்கு இவளுக்கு சுத்தலாம் செய்யணுமா? முதல்ல வாங்குவோம் அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊத்தி இது பார்க்கலாம். அத சொல்லுங்க. இதுல என்னது ஓடி கிடக்குது? ஏக்க படம் ஓடுவுக. இது என்னது டேப்பா? டேப் இல்லக்க டேப். அப்படினா இது என்னதுக்கு? படம் பார்க்கிறதுக்கா? ஏக்க போன்ல இருக்க எல்லாமே அப்படியே இருக்குங்க. போனை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படியே எவ்வளவு கட்டியது? இது 45,000ங்க. அட கடவுளே அவ்வளவா? பரவாயில்ல சின்ன பொண்ணு நல்ல பெரிய பணக்காரி தான். சும்மா கண்ணு வைக்காதுங்க. பணக்காரியா தான் இருந்துட்டு போறேனா? இருமா இரு. நான் ஒண்ணுமே சொல்லல. ஆமா ஏக்க பிரியாணி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? மழை பெய்யுமே எல்லாத்துல இருந்து வாங்கி தின்னு பழக்கம். இது என்ன புதுசா குடுக்குது? இந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு ஆவாதுங்க. எப்பவும் போல இருங்க. அப்பந்தான் 4 முடியா தெரிவிய. நீ சும்மா இருக்கறியா? நல்லா மாறக்கூடியவளே மாற விடாம பண்ணியது நீங்க தான். அதுக்கப்புறம் 4 முடி சரி கிடையாது. அவ கூட யாரும் சேர கூடாதுன்னு பேசிக்கிட்டீரு. பாத்தியலக்க பேசியத. ஆமா சரி நல்லவளா தான் இருந்துட்டு போறாளா? கொண்டு வந்திருக்கால சின்ன பொண்ணு சாப்பிடு. நானும் மீன் குழம்பும் பொரிச்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்ல என்ன வச்சா? நான் என்னத்துக்க போட்டு வைப்பேன். வர்க்கி சவிதா வச்சாவ. மட்டன் குழம்புக்க
2 பேரும் ஊத்திட்டு போங்க பாத்திரத்துல நிறைய இருக்குது. நீங்களே இப்படி கொண்டு வந்துட்டிய. நான் காலையிலக்கு இப்ப இட்லிக்கு மட்டன் குழம்பு வச்சுதான் சாப்பிட்டேன். இனி எனக்கு அது மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குங்க. நீங்க அதை எடுத்துட்டு போயிருங்க. நாங்க கொண்டு போய் என்ன செய்யறது? வயித்து பிள்ளைக்காரி நீ நல்லா சாப்பிடு. சூடு பண்ணி நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். டெய்லி அவனுக்கு கடந்து செஞ்சுட்டு நடக்க முடியாதுல. ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில சூடு பண்ணி சாப்பிடுடி. எனக்கு மட்டும் சொத்தால தானே சின்ன பண்ணு. அவளுக்கு வேண்டாம்னு இருக்கட்டு. ஏன் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இப்படி பாக்குறீங்க 2 பேரும்? வசந்தி அவ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே. நீ மாதிரி கேட்டுட்டு இருக்கா? இக்க கேக்குதுல என்னக்கு தப்பு இருக்குவே? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு வேண்டாம்னா இருங்க. நான் பிரியாணி மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுக்கு கிரேவி எதுவுமே வைக்கல. அதனால அது கூட வச்சு சாப்பிடுறதுக்கு சொத்துல கேக்கீங்க. சரி சரி அப்படியே கொண்டு வா. 4 முடி நான் ஊத்தி தரேன். 4 முடி. சரி சின்ன பொண்ணு. நீ கூட சரின்னு சொல்லுவியாட்டு இருக்குது. இந்த ராணிய கலபதியடி கொஞ்சம் கூட தரதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. ஆமாடா உனக்கெல்லாம் தந்ததே கிடையாதுலமா. எக்க உங்களுக்குள்ளதே கேக்கல. சின்ன பொண்ணுக்குள்ள தரதுக்குலாம் உங்களுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. வசந்தி இவ இப்ப சமைச்சா பரவாயில்ல. வர்க்கீஸ்ல கடந்து செஞ்சுட்டு நடக்கா பாவம்னு நினைச்சேன். வேற எனக்கு நீ வாங்கியதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. சின்ன பொண்ணு நேத்து போனாலமா என்னமா சொன்னவ? போயிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லல. இல்ல நல்லா இருக்கா? ஸ்கேன்ல காஞ்சவள பாத்தியா? காஞ்சாவக பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ச்சி இல்லக்க. அத கலக்கி சொல்லியவ. கலக்கி சொல்லியவளா? அட கடவுளே. சின்ன பொண்ணு என்னமா சொல்ல? எப்படிமா சொல்லிட்டு என்னவா இத உட்கார்ந்திருக்கா? கொஞ்சம் கூட கவலையே இல்லையே. நானா இருந்தா இந்த நேரத்துக்கு எப்படி அழுது புலம்பிட்டு இருந்திருப்பேன். இவ என்னக்க இவ்வளவு பெருசா தூக்கி வச்சு படம் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கா? சே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே பிள்ளை மேல. அதான் இந்த பிள்ளை தங்களையாட்டு இருக்குது. 4 முடி பிள்ளை வயித்துல இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். எட்டி சவுட்னே வைங்க பறந்துருவிய. சொல்லியத பாருங்க. அப்படி கவலை இல்லையாக்க இருப்பேன். நேரத்துல இருந்து நான் அழுவ. எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். வர்க்கி செவிலுக்கும் தெரியும். லட்சுமி அக்கிட்ட காலையில சொல்லும் போது கூட அவ்வளவு அழுதுட்டு சொன்னேன். காலையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்க சர்ச்சிலேயே உட்கார்ந்துருந்தேன். இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வர்க்கி செவிய இருந்து போன பாரு. எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத மாதிரி பிள்ளை ஒழுங்கா வளராதுன்னு சொல்லி இதை தந்துட்டு போனாவ. இதை பார்த்தா மட்டும் அந்த ஞாபகம் இல்லாமையாக்க இருக்கும். இவ இப்படி சொல்லியத பாருங்க. சே என்ன சொல்லதுனே தெரியல. ஒண்ணே போய் கூட்டிட்டு வந்த பாரு வசந்தி. ஒருத்தவேளுக்கு நம்மளால நல்லதா பண்ண முடியாட்டாலும் வாய்க்கு வார்த்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிடணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்லக்கா இருந்து போன் பாத்துக்கிட்டு இருந்தால சரி ஒரு கவலை இல்லாம இருக்கான்னு நினைச்சேன். நினைச்சானே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுனே. அதே என்னத்துக்கு சொல்லிட்டேடா? அவ என்ன பாப்போல அழுதிட்டு இருக்கா பாவமா இருக்குது. அவ புள்ள என்ன இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லாம இருக்கும். இவன் அப்படி கவலைப்பட்டு தள்ளிடுவா. எக்க எனக்கு தோணுனத சொன்னீங்க. உங்கள மாதிரி எனக்கு மனசுக்குள்ள எல்லாம் வச்சிட்டு இருக்க தெரியாது. மனசுல என்ன தோணுவோ அதை அப்படியே பேசிடுவேன். இப்ப நான் என்னது மனசுல வச்சிட்டு பேசுறத நீ பார்த்தா ஒன்னே மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன்னு. எனக்கு சின்ன பொண்ணை பத்தி தெரியும். போதும் விட்டு அந்த பேசிக்கிட்டே போவவே. அவளுக்கு இருந்த ஆறுதல் சொல்லுங்க. என்னைய போட்டு யாசையத விடுங்க முத. நீ தானே மாதிரி இப்ப அவளை அழ வச்சிருக்கா. ஏடி சாரினே மன்னிச்சுக்க. தெரியாம சொல்லிட்டேம்மா. உன் கால்ல வேணா கூட உளியே. மன்னிச்சுக்க. உங்க மன்னிப்பெல்லாம் யாருக்கு வேணும்? போங்க அந்தால. நான் போக மாட்டேன். ஏன் தான் இவ இப்படி இருக்காளம்மா? சிறுவனை விட்டு தள்ளு. இப்ப என்ன செய்ய போறா சின்ன பொண்ணு? ஏக்க இவிய 1 மாசம் கூட பாப்போன்னு சொல்லிருக்காவங்க. டாக்டர் அதுவரை டைம் தந்தாவலாமா? அவிய இப்பம்னா ஈஸியா இருக்கும். அடுத்த மாசம்னா கொஞ்சம் இதோட கஷ்டமா இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னவ. ஏன்னா கொஞ்சம் பிள்ளை வளர்ந்துரும்ல. ஆமா ஏன் இப்படி இருக்குமா? தெரியலக்க வளர்ச்சி 2 மாசத்துக்குள்ள வளர்ச்சில அப்படின்னு நிக்குவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளை வளரல அப்படிங்க அவ. ஐயே வேற ஏதாவது வலி இருக்கான்னு கேட்டியா? ஏதாவது மாத்திரை ஊசி அந்த மாதிரி எதுவும் போட முடியுமா? இல்லக்க அப்படி இருந்தாதான் அவிய சொல்லிருப்பாவல்லாக்க. அவிய கலக்கி சொல்லிட்டாவ. நீ பாப்போ 1 மாசம் பாத்துட்டு அதுக்கப்புறம் போறியோ? ஆமாக்க கஷ்டமா இருக்குது. சரி முன்ன ஆவாது சின்ன பொண்ணு. கவலைப்படாதே. தெரியாம நானும் கேட்டுட்டேன். நீ நேத்தே ஒரு வார்த்தை போன்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எப்படிக்கா சொல்லுது? நானே ரொம்ப கஷ்டத்துல இருந்தேங்க. எனக்கு சொல்லணும்லாம் தோணல. முடிஞ்சளவு யார்ட்டையும் சொல்லாண்டன்னு தான் நினைச்சேன். ஒவ்வொருத்தையெல்லாம் நீங்க இப்படி கேட்க வந்தாங்க சொன்னேன். ராணியக்கா ஆனா டாக்டர் மாதிரி இப்படி சொல்லிட்டா அது செய்யதாங்க கரெக்ட். 1 மாசம் இனி பொறுத்து இருந்து அதுக்கப்புறமா இனி பிள்ளை கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம்னா ஆபரேஷன் மாதிரிலாக்க பண்ணி எடுப்பாவ. இப்பனா கூட மாத்திரை ஏதாவது கொடுத்துருவாவ. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியே வசந்தி. பிள்ளையே சுமந்துட்டு இருக்கவ அவ ஆசைப்படியா? அவ என்னமோ பண்ணிட்டு போறா. 1 மாசம் அவ பாக்கட்டு. ஒருவேளை இனிதான் பிள்ளை ஒருவேளை வளரும்னா மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு அது வாழ்நாள் பிள்ளை நம்மளுக்கு ஒரு மாதிரிலாட்டி உறுத்திட்டு இருக்கோம். சரி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இனிமே உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் வசந்தி சொன்னப்புறமும் கேட்கலன்னு வருத்தப்பட்டு இருக்க கூடாது. நீங்க சொல்லியதை கேட்கலன்னா நான் கொண்டு வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன்னு சந்தோஷம் தான் படுவோம். நல்ல வேலைக்கு சொன்னதை கேட்கலையேன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு இருங்க. சரி கோவப்படாத சின்ன பண்ணே. டென்ஷன் தான் அதிகமாகும். நாங்க கிளம்பட்டுமா? ஏக்க என்னக்கு உடனே போறிய? மாதிரி இவ இருந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கோவம் வருது. நாங்க வராம இருந்திருந்தா கூட இப்ப அழகா இருந்து அதுல ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. வந்தல இப்படி உன்னை அழ வச்சு கோவப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். வர்க்கீசியாவது கூப்பிட்டு கொடுத்தேம்ல. நானும் வந்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க. சின்ன பண்ணே ஏன் இந்த குழம்பு எங்கிட்ட இருக்குது கொஞ்சம் சொன்னா ஊத்திட்டு போயிருவேன். அடுக்கலையில தான் இருக்குது. இருங்க பாரு. வா கொஞ்சம் எடுத்துட்டா. ஊத்தி தந்தானே அண்டால பரப்பிட்டு போயிருவேன் மதுக்க. ராணியக்கா நீங்க வேணா பேசிட்டு பொறுமையா பர வாங்க. எனக்கு கொஞ்சோண்டு பிளவுஸ்லாம் தைக்க வேண்டிய கிடக்குது. நான் போயிட்டு வரேனக்கா. சரி
எம்மா தெரியாம கூட்டிட்டு வந்துட்டம்மா. சின்ன பொண்ணு போய் ஊத்தி கொடு, இல்லனா எல்லா சட்டி பானையும் கடந்து உருட்டிடுடப்பா. போறேங்க. என்ன எல்லாம் துறந்து கிடக்குது? யாருக்கு வேலை இது? வசந்தி அக்கா. வர்க்கீஸ். ஓ நான் தாங்க திறந்து வச்சேன், கொஞ்சம் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. சின்ன பொண்ணே கொஞ்சம் குழம்பு தரேன்னு சொன்னாபதுக்க, அதான் தல அடுக்கல பக்கமா வந்தேன். அப்படியேக்கா நான் ஊத்தி தரட்டா? நான் வாரேன்னு சொன்னாப்ப நீ எடுத்து சாப்பிடு. ஏக்கா எதுல கொண்டு போறிய? எதுலயாவது ஊத்திட்டா? வாளி ஏதாவது இருக்குவா? வாளி எல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க பிரியாணி கொண்டு வந்தீல்ல, அந்த பாத்திரத்திலே ஊத்தி தரட்டா? சரி ஊத்திட்டா. அத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஊத்திட்டானே. சரிக்கா. சின்ன பொண்ணு நீ ரெஸ்ட் எடு. சின்ன பொண்ணு நீ என்னத்துக்கு அடுக்கலைக்கெல்லாம் வாரா? ஏ அப்பா. போ அங்க போய் உட்காரு, நான் ஊத்தி கொடுத்துக்கிட்டேன் அதை கழுவி. எங்க உங்களுக்கு வேலை இருக்குல்ல? ஒரு 5 minutes லேட் ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டாவ, நான் ஊத்தி கொடுத்துக்கிட்டேன் போ. சரிங்க. மீன் நல்லா மணக்குவ. ராணியக்க கொண்டு வந்ததா? ஆமா ஆமா. பொரிச்ச மீன் தான் அவ்வளவு வாசனையா இருக்குவே. நல்ல டேஸ்டா இருக்குவே. சரி எங்க கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருக்கீங்களா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ஆனால் நீ சரியான ஆளுங்க. ராணியக்க கொண்டு வந்த மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு என் பிரியாணி லேசா கூட டேஸ்ட் பண்ணலையே. ஐயா அப்படி எல்லாம் இல்லங்க, மீன் தாங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள் அனுமதி இருக்குது. இறைச்சி இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல இறைச்சி தானே, அதான் அது பெருசா தெரியல. இப்ப சாப்பிடணுமா என்ன சாப்பிட்டு காணிக்கை? என் முடிஞ்சா சாப்பிடு, வாந்தி எடுத்துட்டு நடக்காத. இப்ப தானே இந்த மட்டன் குழம்பு தின்னதே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரிப்பா கொஞ்சம் கழிச்சு சாப்பிடு, உங்க வீட்டுக்காரர் சொல்லியாரு. எக்காத சாப்பிட கூடாதுன்னு இல்லக்க, அவ வாந்தி எடுத்துட கூடாது. ஆமா எங்க நான் கொஞ்சம் கழிச்சு பிளேட்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் செமி கெட்டுக்க சாப்பிட்டதுலாம். சரி சரி நாங்க போய் இருக்கேன். வா சின்ன பொண்ணு வா. வாங்கங்க. ஒரு வேலை இல்லாம பெட்ல அந்தால இருந்துகிட்டு கத்திட்டு கிடக்கா. நான் அவ்வளவு வேலையை முடிச்சிட்டு வரேன்டாமா. சந்தியா மனசு சரியில்லைன்னு சொன்னனால இன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டுருக்கேன். ஒழுங்கா நாளையில இருந்து நீ வந்திருப்பதுக்கு என் கூட எல்லா வேலையும் செய்துக்கு. அவ்வளவு வேலையும் ஒத்தையில செய்துக்கு என்ன சரியா இருக்குது. பாத்திரம் கழுவி இருக்கேன், அங்க எல்லாத்தையும் தொடச்சு போட்டிருக்கேன், அடுப்ப தொடச்சு போட்டிருக்கேன், கீழே தூத்து போட்டிருக்கேன். என்ன வேலை? சரி அது கடை கட்டுடி. நீ தானட்டி அம்மா போனப்புறம் பேசுவோன்னு சொன்னா. இப்பமும் போன் அடிச்சுட்டே இருக்காமட்டு. அதுக்கப்புறம் 4 தடவை அடிச்சிருக்கான். பிளாக்ல இருக்கிறதுனால அது பிளாக் ஆயிருது. அந்த அண்ணன்ட்ட பேசுறதுக்கு தான் கூட்டியோ? ஆமா வேற என்னத்துக்கு நான் கூப்பிட போறேன். அம்மா வரதுக்குள்ள பேசுறடி. இது எடுத்தோன்னே நானே பேசணும். நீயே பேசு ப்ளீஸ். நான் பேசினா எப்படி இருக்கும் டி? வேண்டாம் டி. சரி போன் அடிச்சு கொடு. ரிங்க போவு. என்ன பேசு. ஐயோ எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு வட்டி. ஒண்ணும் சொல்ல மாட்டா பேசு. சரி. ஹலோ சந்தியா. ஹலோ நான் சந்தியா இல்ல சர்மி. அவளுக்கு தங்கச்சி பேசேன். அப்படியா? சந்தியா எங்க? நல்லா இருக்காளா? நல்லா தான் இருக்கா. இங்க பக்கத்துல தான் இருக்கா. ஆனா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்லாதடி. நடந்தது சொல்லிட்டு வச்சிரு. ஏன் என்கிட்ட பேச மாட்டாளா? வீட்ல எதுவும் பிரச்சனை ஆயிட்டோ? வீட்ல அவள எதுவும் அடிச்சாவளா? இல்ல அடிக்கலாம் இல்ல. ஆனா வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. எங்க அப்பா பாத்துருப்பாவ போல. நல்லா ஏசி இனி வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாவ. அதான் அழுதுட்டே ஒழுங்கா சாப்பிடாம எடுக்காம கிடந்தா நேரத்துல இருந்து. எங்க அம்மா உங்க நம்பரையும் அழிக்க சொல்லிட்டாவ போல. அதான் பிளாக்ல போட்டு வச்சிருக்கா. அப்படியா? சரி நான் தான் ஐஸ்கிரீம் பார்லர் போலான்னு கூப்பிட்டுட்டேன். கூப்பிடாமே இருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை அவட்ட பேசணும், கொஞ்சம் குடுக்குறியா? குடுக்கேன். ஏடி என்ன உன்கிட்ட பேசணுமா? நான் பேசல சும்மா இரு. ஏடி அந்த அண்ணன் தம்பி சொல்லியவ அவன் சொல்லுவான். ஏடி நான் பேசுன மாதிரி மனசு மாறிடுவான் டி. எனக்கு சும்மா அவனை பார்த்தா பாவமா இருக்கும். இப்படி எல்லாம் வெறக்கும் தந்தானா அப்புறம் அவன் இதை நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா இருட்டி, நம்ம வீட்டுக்குலாம் செட் ஆகாது. சரி அதையாவது சொல்லு. அப்ப வாங்கி வேண்டாம் எனக்கு சொல்ல முடியாது, நீயே சொல்லு. ஹலோ என்ன? அவ பேச மாட்டேக்காளோ? ஆமாண்ணே, அவ இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது எங்க வீட்டுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லானே. இப்போ என்கிட்ட பேசவும் மாட்டாள ஒரு வார்த்தை. செட் ஆகுது ஆவல அதெல்லாம் அப்புறம். நான் இப்ப பேசணும்னு சொல்லல, பேச மாட்டேக்கா. அப்படி என் மேல கோவமாயே இருக்கா? இல்லனே ஐயோ உங்க மேல ஒரு கோவம் அவளுக்கு இல்ல. அவ பேசினா அதுக்கு பிறகு உங்களையும் நினைச்சிட்டு இருப்பே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லா. வீட்டுல வேற பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாவல. அதனால கொஞ்ச நாள் போட்டுனே அதுக்கப்புறம் பாத்துக்கிடலானே. சரி அவளை பாத்துக்கனே. வீட்டுல யாரும் எதுவும் அடிச்சிடாம. அப்போ இனி அவ என் நம்பரை பிளாக்ல தான் வைப்பாளோ? ஆமாண்ணே, ஏன்னா எங்க அம்மா என்னையதான் போன் வந்துன்னா ஏன்ட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காவ. மாறி அவங்க உங்களை ஏசிடக்கூடாதுன்னு இவ பிளாக்ல போட்டு வச்சிருக்கா. பிளாக்ல தான் வச்சிருப்பான்னு நினைக்கேன். சரி நான் அவளை பத்தி கேட்கறதுக்கு உன்கிட்டயாவது ஏதாவது மெசேஜ் ஏதாவது பண்ணலாமா? ஏடி அந்த என் நம்பர் கேட்காவட்டி. உன்னைய பத்தி கேட்கறதுக்காண்டி என் நம்பர் கேட்காவ. என்ன சொல்லணும்? வேண்டாம் டி, அம்மைக்கு அது தெரிஞ்சா அதுக்கு மாதிரி சண்டை போடுவாவ. உன்னையும் மட்டும் அடிச்சிருவா. வேண்டாம். சரி சொல்லை. ஹலோ என்ன? வேண்டாம்னே பாத்துக்கிடலானே. எங்க அம்மாக்கு அது தெரிஞ்சா அதுக்கு மாதிரி சண்டை போடுவாவ. அப்படியா? சரி 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 நான் பாத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், இன்னொரு 3 நாள்ல கிளம்பிடுவேன்னு சொல்லு. அவட்ட சொல்லேன். இனி எனக்கு இதுல போன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருட்டி.
என்ன இனி அவளுக்கு போன் எதுவும் பண்ணாதுங்கன்னு. சரி பண்ண மாட்டேன், வச்சிரட்டா? சரிண்ணே வச்சிருங்க. என்னட்டி சொன்னா? அதான் சொல்லிட்டேன் இனி போன் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொன்னாவ. இன்னும் 3 நாள்ல கிளம்ப போறாவளா ஃபாரின். அத உன்கிட்ட சொல்ல சொன்னாவ. சரி. இனி போன் பண்ண மாட்டாங்களா? ஆமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாவ. சரி டி போனை தா. ஆமா உனக்கு எதுக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கி கிடக்குது? நீ தானே போன்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லுன்னு சொன்னா, நீயே விட்டு அழுதுருவா போல இருக்குவே. ஒண்ணு இல்ல டி, நீ போய் உன் வேலையை பாரு. சரி என்னமோ பண்ணு.